இப்ப எடப்பாடி வந்து வெளியில சுற்றுப்பயணம் வந்திருக்கிறாரு இல்லையா? அப்ப ஓட ஓட கள்ளப்பண்டி எறிகிறாங்க, மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் எரியல, வரவேற்பு தான் மேடம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்ல வரவேற்பு. அவர்லாம் அஞ்சு ஆண்டு காலமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல மக்களுக்கு நல்லா செய்திருக்காரு. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்தாரு. அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்களோ அந்த திட்டத்தை பூரா பயன்படுத்தினாங்க. அவர் இருக்கிற ஆட்சி காலத்துல நல்லாதான் படம் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற ஆட்சி தான் ஒண்ணும் சரியில்லாம. அந்த திட்டங்கள்லயும் வந்து பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கல. என்ன இப்ப இவர் 4 வருஷம் ஆட்சி ஓட்டுனாரு அப்படின்னா எப்படி இந்த கட்சியை அவர் கைக்கு வாங்கினாரோ அதே மாதிரி மேல உள்ள மத்திய அரசுல காலில் விழுந்துதானே அந்த கட்சியை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு 4 வருஷம். காலில் விழுந்துன்னு சொன்னா அந்த நேரம் காலகட்டத்துல அப்படி இருந்தாங்கன்னு தான் அது ஒரு இது. ஏன்னா அதுக்காக காலில் விழு எல்லாரும் இப்ப கும்பிடதான் செய்யறாங்க. கும்பிட்டு விழுந்துதான் இது பண்றாங்க. ஏன் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இப்படி போய் கும்பிடலையா யாரும்? அது வந்து அம்மா கட்சியை வளர்த்தவங்க அடிப்படையில இருந்து. எம்ஜிஆர் கும்புறது வந்து பெரியவங்களுக்கு கும்புறது வந்து பொதுவாவே. இப்ப மோடி கூட 4 வருஷம் நீங்க ஆட்சியை கொண்டு போனாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப வந்து மோடி கூட இருந்து மோடிக்கு அடிமையா இருந்து அவங்க கொடுத்த அந்த பணங்களை தான் வந்து மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தது. அதை பாதி எத்தனை ஆயிரம் கொள்ளையடிச்சாங்களோ பூராத்தையும் தலைமறைவா வச்சுக்கிட்டு மீடியா வந்து 2000 அதெல்லாம் இல்ல. கவர்மெண்ட்ல வர்ற பணத்துகளை வச்சுதான் இப்ப ஏன் அதே இப்ப திமுக செய்யலாம்ல? ஏன் கொடுக்கல? ஒரு தீபாவளிக்கு 1 ரூபா கொடுக்கல இந்த வட்டம்லாம். ஏன் கொடுக்கல? ஏன் காசு இல்லாம இருக்கு? மொத்தமா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாசம் யாருக்குங்க கொடுக்குறாங்க? உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல அதுக்கு தகுதி இருக்கணுமா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி இருக்க கூடாதா, பேன் இருக்க கூடாது, காத்தாடி இருக்க கூடாது. என்னங்க நீங்க நியாயம் பேசுறீங்க? யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த ரூபா வருதுன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். முறைப்படி எழுதி கொடுத்துக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. திமுக காரவங்க அனுப்புறாங்க. திமுக காரவங்கிட்ட இருந்து அந்த ரசீதை பூரா அந்த பெட்டிஷனை பூரா திமுக காரவங்களே வாங்குறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. ஒரு வீட்டை நிர்ணயம் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம். ஒரு 4 பேர் இருக்கோம். சின்ன பிள்ளை ஒண்ணு சொல்லுது, பெரிய பிள்ளை. அதெல்லாம் நீங்க சொல்றது கரெக்ட். அப்புறம் எதுக்கு எடப்பாடி சொன்னாரு, எடப்பாடி செஞ்சாரு, வழிமறைச்சாங்க? எடப்பாடி சொல்றது பூராமே உங்களுக்கு மேல இருந்து சொல்றாங்க. மணி அடிச்சா இந்த இப்ப செங்கோட்டையன் ஆட்டையை கடைச்சு விட்டுட்டாங்க. இப்ப போய் ஹரித்வார் போறேன்னு சொன்னாரு. எதுக்கு அமித்ஷா காலில் போய் நின்றுகிட்டு இருக்காரு? அப்ப அங்கேயும் அந்த ஆட்டையை கலைச்சது உங்களுக்கு தானே. அதான் ஏங்க இவங்களா போனா அவங்க என்னங்க பண்ணுவாங்க? ஏங்க அவர் என்ன தூக்கிட்டாங்க போனாரு? தீப்பெட்டியை பத்த வச்சு போறாங்க. அதெல்லாம் ஏங்க இவங்க போறதுக்கு ஒரு இடத்துக்கு போறேன். இப்ப நீங்க நானும் ஃப்ரெண்டு. சரி என்ன இப்ப இவர் எடப்பாடி கூட்டணியே இல்லைன்னு போன மாசம் வரைக்கும் சொன்னாரு. அப்ப டிடிவி தினகரன் அவர்கள் உள்ள இருந்தாங்க. இப்ப இவர் போய் கூட்டணி வச்ச உடனே எங்க நாங்க ரெட்டலையை பிடிக்கவே மாட்டோம்னு ஒரு வைராக்கியத்துல இவர் இருக்காரு, அமமுக காரரு. அப்ப இவர் வெளியில வர்றாரு, நீ உள்ள போற. திரும்ப செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணின்றவங்களை கரைச்சலை ஏற்படுத்தி வெளியே வர வச்சுட்டாங்க. வெளியே வந்து 10 நாள் கெடு கொடுத்துருக்காங்கல்ல, அதோட இருந்து என்னன்னு பார்க்க வேண்டியது. எதுக்கு அமித்ஷா காலப்பை பிடிக்க போயிருக்காங்க? அமித்ஷா கூப்பிட்டு விடாம, அமித்ஷா பத்த வைக்காம, மோடி சொல்லாமையா இதெல்லாம் நடக்கு? உங்க தலைவர் சொல்லிதானே நடக்கு. அதெல்லாம் கிடையாது. அவர் யதார்த்தமா போயிருக்காரு. உடனே அமித்ஷாவை போயிருக்காரு, அமித்ஷாவை பார்க்க போயிருக்காரு அப்படிங்கிறது. இங்க வந்தாலும் பார்க்கவே முடியலையே. இப்ப நீங்களே இருங்க. இப்ப திமுக ஸ்டாலின் அண்ணன் எதுக்கு போனாரு? இப்ப இடையில போய் பார்த்து தானே வந்தாரு. அதுக்காக திமுக காரவங்க போனாங்க. திமுக காரவங்க ஒரு மாநில அரசு முதல்வர், அப்ப மத்திய அரசு பிரதமர், அவர்கிட்ட போய் நன்கொடைகள் வாங்க போகலாம். இந்த நாட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் பேசலாம். என் நாட்டுல இந்த கச்சத்தீவு ஓடுதும்பாங்க, அதை போய் சரி பண்ணலாமான்னு போய் பேசுவாங்க. ஏதோ நடக்குது, புரியுதா? இல்ல இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணலாமான்னு போய் கேட்க போயிருப்பாரு பிரதமர் மோடிட்ட. ஷூட்டிங் அதாவது இப்ப நீங்க சொல்றது இப்படி ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிட்டே இருந்தீங்க, குற்றம் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. சரி, வர்ற எலெக்ஷன்ல எப்படி என்ன ஏதுங்கிற பாக்குறதுக்கு வழிய பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா எடப்பாடி அப்படி பண்ணாரு. இப்ப போற ஆனா எடப்பாடி எல்லாம் ஓரளவு போய் எதுக்கு நீ பிஜேபியில அப்ப கூட்டணி வச்ச இத்தனை வருஷம்? இப்ப இடையில நீ 4 வருஷம் ஆட்சி ஆண்ட பிரதமர் மோடி காலில் விழுந்து ஆட்சியில இருந்த